சரி சும்மா ஒரு சிஎஸ் மேட்ச் போடலான்னு பார்த்தா இப்படி நடந்துருச்சு. சரி மொதல் ரவுண்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ரெண்டாவது ரவுண்டு விஎஸ்எஸ் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு போனேன். டக்குன்னு நெட் லாக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்கிட்ட க்ளோவால் கூட இல்லை. டீம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண அதுவும் வாங்கி தரல. அப்புறம் மேலே ஒருத்த கவரே இல்லாமல் நின்றுட்டு இருப்பான். அவனுக்கு கொஞ்சம் டேமேஜை கொடுத்தா பக்கத்தில் இருக்கவங்க ஓசிக்கில் எடுத்துருவான். அப்படியே சும்மா போகலான்னு பார்த்தா மேலே ஒருத்தர் இருக்கான்னு காமிச்சிது. இங்கே பார்த்தோன்னா ஒருத்தர் டவுன் ஆகி இருக்கான். அப்படியே போனேன் நான். அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்க மாதிரி காமிக்குது. 2 பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து கேம்ப் அடிச்சிருக்கான். சரி அந்த 200 காசு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட்டு கூட வந்துடுவான். 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் மெட்கிட் சுற்றிட்டு இருந்தா போல் அவனை முடிச்சு விட்ருவான். இன்னொருத்தர் இருப்பான். அவனுக்கு மண்டேன்னு ஒரு அடியை வைத்து நம்ம 2வது ரவுண்டையும் முடிச்சு விட்டாச்சு. இப்போ 3வது ரவுண்டு அப்படியே அங்கே போனால் கவரே இல்லாமல் போனால் 100 ஹெல்த் வர வரைக்கும் அடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம அப்படியே ஏம் வச்சு அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட்டு ஒருத்தர் டவுன் ஆகிருப்பான். அப்படியே நேராக இருப்பான். அவனுக்கு மண்டியிலேயே ஒரு அடியை போட்டு அவனை நாக் டவுன் பண்ணிவிட்டான். அதுக்கப்புறம் அவனே எலிமினேட் ஆகிடுவான். அதுக்கப்புறம் மேலே ஒருத்தர் இருப்பான் பாருங்க, கொடுத்தான் பாருங்க ஒரு அடியை. வட்ட ஹெல்த்தி பிடிங்க விட்டான். அப்புறம் போடு சூப்பர் மெடன் போட்டுட்டு சாண்டினை விடுவான். அதான் உடச்சி விட்ருவான் நம்ம டீம்மேட்டு. அவங்க வருவான்னு பார்த்தா நம்ம டீம்மேட் அதை உடச்சி விட்டான். அதுக்கப்புறம் அப்படியே ஏம் வச்சு அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட் முடிச்சு விட்ருவான். இப்போ தான் 3வது ரவுண்டு. 3வது ரவுண்டில் ஜெயிச்சிட்டோன்னா ஈஸியே அப்படின்னு ஈஸியே. ஓகே இப்போ 3வது ரவுண்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 3வது ரவுண்டு